கோவை மாநகரிலே ஸ்ரீரங்கத்திற்கு நிகரான ஒரு அரங்கநாதன் திருக்கோவில் என்றால் அது காரமடை அரங்கநாதன் திருக்கோவில்தான். ஒரு அற்புதமான திருத்தலம். ஸ்வயம்புவாக பெருமாள் அரங்கநாதராக ரங்கநாதராக எழுந்தருளி இருக்கின்றார். அதே மாதிரி ரங்கநாயகி தாயார் இருக்கின்றார். எப்பொழுதுமே கோவில் அப்படிங்கிறது மூர்த்தி, தலம், தீர்த்தம் இந்த 3 நாள பிரபலமாக இருக்கணும், 3 நாளையும் சாநித்தியம் இருக்கணும் அப்படிங்கிறது தான் எப்போதுமே வழக்கம். அப்படித்தான் இந்த காரமடை திருத்தலமும் மேட்டுப்பாளையம் போகும் வழியில் அந்த ஊட்டிக்கு நிகரான அந்த ஒரு குழுகுழுப்போடு ஒரு அற்புதமாக மலைகள் சூழ அமைந்திருக்கும் ஒரு திருத்தலம் தான் இந்த காரமடை அரங்கநாதர் திருத்தலம். இந்த திருத்தலத்திற்குள் அரங்கநாதரை சேவிக்கவும், தாயாரை சேவிக்கவும், அதே மாதிரி ராமானுஜர் அவர் ஸ்ரீரங்கத்திலிருந்து மேலக்கோட்டை செல்லும் வழியில் இந்த அரங்கநாதரை தரிசித்தார் என்று செய்திகள் கூறுகின்றன. அப்படி அந்த ராமானுஜரையும் ஒரு அற்புதமான வரப்பிரசாதியாக விளங்கக்கூடிய ஆஞ்சநேயரையும் தரிசிக்கலாம். வாருங்கள், நீங்களும் என்னோடு காரமடை அரங்கநாதரை சேவிப்பதற்காக. ஓத்தி ஸ்வர்ணமஹால் வழங்கும் கல்யாண மாலை சிறப்பு பிரார்த்தனை திருத்தலங்கள். கோவை மாவட்டத்தில் மிகவும் பிரசித்தி பெற்ற வைணவ ஸ்தலம் காரமடை ஸ்ரீ ரங்கநாத சுவாமி திருக்கோயில். காரமடை கோவையிலிருந்து மேட்டுப்பாளையம் செல்லும் வழியில் 30வது கிலோமீட்டரில் அமைந்துள்ளது. இங்கு பெருமாள் அரங்கநாத பெருமாள் சுயம்புவாக விட்டிருக்கிறார். பெருமாள் 4 யுகங்கள் கண்ட பெருமாள். கிருதயுகம், திரேதாயுகம், துவாபரயுகம், கலியுகம் 4 யுகங்கள் கண்ட பெருமாள். கலியுகத்தில் பெருமாள் இங்கே இருக்காருன்னு கண்டெடுக்கப்பட்டு 1500 வருஷத்துக்கு மேலே இருக்கும். இங்கேருந்து 2ஆம் மைலில் தொட்டிப்பாளையங்கிற ஊர் இருக்குது. அங்கேருந்து மாடுகள்லாம் இங்கே மேய்ச்சலுக்காக வரும். அதில் ஒரே ஒரு காராம்பசுவானது தன்னுடைய பால்லாம் இங்கேருந்து புற்றில் ஊற்றிட்டு அங்கே ஊரில் போய் பால் கறக்கிறதில்ல. தினமும் இதே மாதிரி நடந்துட்டு இருக்கும்போது அந்த தொட்டிப்பாளையத்துலேருந்து தொட்டி இனத்தை சேர்ந்த இடையன் இங்கே வந்து சந்தேகப்பட்டு வந்து பார்க்கும்போது மாடு பால் புத்தில் சுரந்துட்டு இருக்குது. அதை பார்த்தோன்னே இடையன் வந்து புத்தை களைச்சி பார்க்கலான்ட்டு அருவாள் எடுத்து வாங்குறான். அப்படி அருவாளை வாங்கும்போது பெருமாள் அவனுக்கு காட்சி கொடுக்குறார். அதுக்கப்புறம் அந்த பெருமாள் காட்சி கொடுத்தது பார்த்தோன்னா அங்கேயே இப்போ இடையன் மயங்கி விழுந்துடுறான். சாயங்காலமாக மாடுகள்லாம் திரும்பி தொட்டிப்பாளையம் ஊருக்கு போயிடுது. ஊர் பொதுமக்கள்லாம் இடையன் காணமே, மாடுக்கு மட்டும் வந்திருக்குன்னு சொல்லிட்டு எல்லாம் சந்தேகப்பட்டு வந்து பார்க்கும்போது புத்துலேருந்து பெருமாள் காட்சி கொடுத்துருக்கார். இப்போ பட்டர் வம்சத்தார், ஊர் பொதுமக்கள் எல்லாரும் ரங்கநாத பெருமாள் இங்கே இருக்காருன்னு சொல்லி அப்போருந்து வழிபட ஆரம்பிச்சிருக்கோம். மதுரை திருமலை நாயக்கர் தொட்டிப்பாளையத்தில் ஒரு முகாம் போட்டிருந்தார். அப்போ அவருக்கு ராஜப்பழுவன் ஒரு நோய், எந்த மருந்துனாலும் தீர்க்க முடியல. பெருமாள் அவருடைய கனவுல போய் என்னோட கோவிலில் காரை மரம் இருக்குது, அதனோட இலைகளை எடுத்து மூலிகையாக உட்கொண்டா நோய் நிவர்த்தியான்னு சொல்லியிருக்கார். அதன் பிரகாரம் திருமண நாயக்கர் இங்கே வந்து அந்த காரை இலைகளை எடுத்து மூலிகையாக உட்கொண்டு நோய் நிவர்த்தியான ஞாபகார்த்தமாக திருக்கோயில் மதில் சுவர்கள், கல்யாண மண்டபம், தேர் திருப்பணி இதெல்லாம் திருமண நாயக்கர் செய்திருக்கார். திருமண நாயக்கர் காலங்கிறது 1650, ஒரு 350லேருந்து 400 வருஷத்துக்குள் இருக்கும். மாசி மகம் தேர் திருவிழா ரொம்ப சிறப்பாக நடக்கும். மாசி மகம் பௌர்ணமி, புரட்டாசி 5 சனிக்கிழமை நவராத்திரி உற்சவம், மார்கழி மாதத்தில் பகல் 10 வைகுண்ட ஏகாதசி, ராப்பத்து உற்சவம், ஸ்ரீரங்கம் கோவில் மாதிரி நடக்கும். பாஞ்சராத்திராகமம், தென்கலை சம்பிரதாயம். அங்கே பெருமாள் இங்கே இருக்காருன்னு சொல்லி வரும்போது தாரதப்பட்டை அடிச்சுட்டு பந்தங்கள்லாம் பிடிச்சிட்டு இங்கே வந்து பார்க்கும்போது பெருமாள் அந்த பந்தத்தினுடைய வெளிச்சத்தில் காட்சி கொடுத்துருக்கார். அதை ஞாபகப்படுத்தும் விதமாக தேருக்கு அடுத்த நாள் ராத்திரி வந்து பந்த சேவைன்னு சொல்லிட்டு அடியார்கள் தாசர்கள்னு சொல்லுவாள். இங்கே 2 வம்சத்தார் இருக்கார். வேதவியாச வம்சம், திருமலை நல்லஞ்சாக்கிரவர்த்தி வம்சம் சொல்லி 2 வம்சத்தார் இருக்கா. அவாகிட்ட வந்து பஞ்சசம்ஸ்காரம் பண்ண அடியார்கள் வந்து பந்தத்தை எடுத்துகிட்டு வந்து அந்த பந்தத்தோட வெளிச்சத்தில் பெருமாளை பார்க்குறது இன்றைக்கும் நடைமுறையில் ரொம்ப சிறப்பான ஒரு விஷயமா இருக்குது. அப்புறம் ஆங்கிலேயர் ஆட்சி காலத்தில் நம்ம கோவில் மேலே ரயில்வே ட்ராக் வர மாதிரி இருந்தது. ஊர் பொதுமக்கள்லாம் எவ்வளோ சொல்லி அந்த ஆங்கிலேய இன்ஜினியர் வந்து அதை கேட்கல. அது ரயில்வே ட்ராக் பிளான் பண்ணி எல்லாம் ஏற்பாடு பண்ணிட்டார். அதை நடைமுறைப்படுத்தும் போது அவருடைய கனவில் வந்து பெருமாள் வெள்ளை குதிரையில் போய் சாட்டையில் அடித்ததாகும். அதுக்கப்புறம் அவர் கனவு சரியாகி இந்த மாதிரி பிரார்த்தனை நம்ம பண்ணது தப்புன்னு சொல்லி வேண்டிட்டு ஒரு வெள்ளை குதிரை வாகனம் ஒன்று இங்கே செய்து கொடுத்துருக்கார். இன்றைக்கும் வந்து தேரில் வந்து குதிரை வாகனமும், புரட்டாசியில் ஒரு தடவையும், வைகுண்ட வருஷத்தில் 3 தடவை அந்த ஆங்கிலேயர் ஆட்சி காலத்தில் செய்து கொடுத்த குதிரை வாகனத்தில் தான் இன்றைக்கும் பெருமாள் திருவேதி உலா வரார். காரை மரம்னு சொல்லிட்டு இந்த ஊர் பூரா காரை மரங்கள் இருக்குது. இப்போ ஒரு மரம் தான் இருக்குது. அந்த மரங்கள்லாம் அழிஞ்சதுக்கு அப்புறம் காரமடைங்கிற பேர் நாமதேயம் உண்டாச்சு. காரைமடை அப்படிங்கிறது மருவி காரமடைன்னு சொல்லி வந்துட்டுருக்கு. இங்கே பெருமாள்கிட்ட பிரார்த்தனையாக வந்து திருமணத்துக்காகவும் புத்திர சந்தானத்துக்காகவும் நிறைய பேர் வந்து பிரார்த்தனை பண்ணிகிட்ருக்கான்.
இந்த காரமடை அரங்கநாதர் திருத்தலத்துல ஒரு வித்தியாசமான ஒரு அனுபவம் எனக்கு ஏற்பட்டதுங்க. அதாவது எங்க போனாலும் எல்லா திருத்தலத்திலையும் நாம என்ன பண்ணுவாங்க அப்படின்னாக்க, ஜாதகத்துல தோஷம் இருந்தா அதை நிவர்த்தி பண்ணுவதற்காகவும், திருமண தடைகள் இருந்தா அதை நீக்குவதற்காகவும் சங்கல்பம் செய்து ஆச்சாரியர்கள் வந்து பூஜை செஞ்சு வைக்கிறத நாம பார்த்திருக்கோம். ஆனா இந்த அரங்கநாதர்ட்ட இந்த ஊர் மக்கள் தங்களுடைய ஜாதகத்துல வந்து ஏதாவது கோளாறு இருந்தால் அந்த கோளாறை நிவர்த்தி செய்வதற்காக அப்படியே வந்து தன்னுடைய பிள்ளைகளை, இந்த பிள்ளையோட ஜாதகத்துல பொண்ணோட ஜாதகத்துல ஏதாவது கோளாறு இருந்தா அந்த பையனையோ பெண்ணையோ அரங்கநாதருக்கு ஸ்வீகாரமாக கொடுக்கின்றார்கள். அப்படி அந்த அரங்கநாதனிடம் ஸ்வீகாரம் கொடுத்த பிறகு அவருடைய ஜாதகத்தில் இருக்கக்கூடிய தோஷங்கள் அனைத்தும் தீர்ந்து போகும் அப்படின்னு இங்க பரிபூர்ணமா நம்புறாங்க. ஒரு அற்புதமான அந்த காட்சியை இந்த கோவில்ல நான் கண்டேன். எனக்குமே ரொம்ப சந்தோஷமா இருந்தது. இது மாதிரி வந்து நாம எப்பவுமே சொல்வோம், எல்லாமே பெருமாளினுடைய குழந்தைகள், பெருமாளினுடைய பிள்ளைகள் அப்படின்னு நாம சொல்லுவோம். அதை இங்கே நிரூபிக்கும் விதமாக சில சம்பிரதாயங்கள் நடக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப ஆச்சரியமா இருந்தது. பெரியவனை மாயவனை பேருலகம் எல்லாம் விரிக்கமல உந்தியுடை விண்ணவனை கண்ணும் திருவடியும் கையும் கனிவாயும் செப்ப கரியவனை காணாத கண்ணென்ன கண்ணே கண்ணிமைத்து காண்பார்தம் கண்ணென்ன கண்ணே என்று இளங்கோவடிகள் சிலப்பதிகாரத்தில் போற்றி புகழ்ந்த மாதவன், போற்றி புகழ்ந்த பத்மநாபன் தான் இங்கே அரங்கநாதனாக காட்சி தருகின்றார். எல்லாருமே இங்கே கோயம்புத்தூரில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் இந்த கோவில், பக்கத்தில் காரமடையில் இருக்கிறவங்க, இந்த ஊரை சுற்றி இருக்கிறவங்களுக்கெல்லாம் இந்த கோவில் அப்படிங்கிறத தாண்டி கோவைக்கு வரும் அனைத்து பக்தர்களும் கண்டிப்பாக இந்த கோவிலுக்கு ஒரு தடவை வந்து தரிசனம் பண்ணணும். நேர்மறையான எண்ண அதிர்வுகள் அப்படிங்கிறது இங்கே ரொம்ப நல்லா இருக்கு. இந்த கோவிலுக்கு கட்டாயமாக ஒரு முறை வந்து சேவியுங்கள். அந்த அரங்கன் நம்முடைய வாழ்வில் இருக்கக்கூடிய துன்பங்களை, ஜாதக ரீதியாக நமக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகளை எல்லாவற்றையும் போக்கக்கூடியவர் அந்த அரங்கன் ஒருவனே. அனைவரையும் அடுத்த பகுதியில் சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம். போத்தி ஸ்வர்ணமஹால் வழங்கும் கல்யாண மாலை சிறப்பு பிரார்த்தனை திருத்தலங்கள்.